வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கேரளாவோட 3 மணி கேசிங் பார்க்க போகிறோம். நேற்றுக்கு ரிசல்ட்டு 158. பட் நம்ம இந்த கொடுத்த கேசிங்கில் வந்து பெருசாக சக்ஸஸ் ஆகலை. ஸோ ஏன் சொல்கிறேன்னா, நம்ம வந்து ரெகுலராக கொடுத்துட்டு தான் இருக்கோம். பட் ஆனால் ஒரு நாள் ஃபுல் வின்னிங் அடித்தது நேரமாக என்னவோ தெரில. அதுக்கப்புறத்துலேருந்து பெருசாக அதில் வின்னிங் அது அடிக்க முடியல. சரி பார்க்கலாம். நம்ம வந்து எப்பயுமே ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். பார்க்கலாம். 8ஆம் தேதிக்கான கேசிங் பார்க்கலாம். ஆல் போர்டில் நமக்கு 6 அதுக்கப்புறம் 8 கிடச்சிருக்கு. ஸோ அது என்ன சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் நான் கொடுக்குற கெஸ்ஸிங்கை பாருங்கள். அந்த கெஸ்ஸிங்க்கு நான் பவர் நம்பரும் சொல்லுவேன். அந்த இப்போ எக்ஸாம்பிளுக்கு 6 8னா அதுக்கு நான் பவர் நம்பர் 1 3 சொல்கிறேன் அப்படின்னா 4 நம்பர் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து கண்டிப்பாக ஒரு நம்பராவது உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்திருக்கும். அந்த நம்பரை மட்டும் எடுத்து நீங்கள் போட்டு லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். கண்டிப்பாக வின்னிங் அடிக்க சான்ஸ் இருக்குது. ஓகே, ஏ போர்டில் 0 அதுக்கப்புறம் 8 கிடச்சிருக்கு. பி போர்டில் நமக்கு 6 அதுக்கப்புறம் 3 கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கு பவர் எடுத்தோன்னா 6க்கு 1 வரும், 3க்கு 8 வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. எப்பயுமே வந்து ப்ளே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரே மெத்தடே ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு நாள் பெரிய வின்னிங் அடிக்கும். பட் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஓகேங்களா? ஓகே, சி போர்டில் நமக்கு 6 அதுக்கப்புறம் 8 கிடச்சிருக்கு. அதுக்கு நீங்கள் வந்து பவர் எடுத்திங்கன்னா 6க்கு 1 வரும், 8க்கு 3 வரும். இப்போ நான் ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணுறேன்னா அந்த மெத்தட் தான் உங்களுக்கு நான் ரெகுலராக கொடுத்துட்ருக்கேன். அதிலே பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்டாவது பாஸ் ஆகாமல் இருக்காது. இப்போ எனக்கே ஒரு நாள் ரேர் கேஸில் வந்து சுத்தமாக ஃப்ளாப் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ அதையும் பார்த்துக்கணும். ஓகே, ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 0330 9669 2772 கிடச்சிருக்கு. வழக்கம் போல் 6 நம்பர் தான் கொடுத்துருக்கோம். பெருசாக இது நம்பர்ஸ் கொடுக்கல. ஸோ இதுக்குள்ளே நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஏபிசி போர்ட் பாக்ஸை பார்த்தீங்கன்னா 049260 அதுக்கப்புறம் 378 கிடச்சிருக்கு. ஒரு நாள் ஃப்ளாப் ஆகுதுன்னு கண்டிப்பாக அதனால் வந்து நல்ல ஒரு ஹிட் அடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதான் நடந்துகிட்ருக்கு நம்மளோட கெஸ்ஸிங்ஸ்லேயும். ஸோ நாளைக்கு நல்ல ஒரு ஹிட் அடிக்க சான்ஸ் இருக்குது. அது சிங்கிள் போர்டா இல்லை டபுள் போர்டா ட்ரிபிள் போர்டா தெரியல. பட் ஆனால் அடிக்க சான்ஸ் இருக்குது. ஸோ லிமிட்டாகவே ப்ளே பண்ணுங்கள், அதிகமாக ப்ளே பண்ண வேணாம். ஓகேங்களா? ஓகே, நீங்கள் எனக்கு கெஸ்ஸிங் பார்த்துட்டோம். ஓகே, அதேமாதிரி நாளைக்கு என் டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நேற்றுக்கு வந்து சிங்கிள்ஸாக தான் வந்து எல்லா நம்பரும். ஸோ டபுள்ஸ் வரல, ட்ரிபிள்ஸுக்கும் வரல. ஸோ நமக்கு நாளைக்கு கண்டிப்பாக ட்ரிபிள்ஸ் வருமானு கேட்டிங்கன்னா கிடையாது, டபுள்ஸும் கிடையாது. ஸோ 99% வந்து ரெண்டுமே வர சான்ஸ் இல்லை. நீங்கள் எல்லாமே சிங்கிள் நம்பர் தான் வரும். ஸோ உங்கள் கெஸ்ஸிங்கை தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங்கை ஃபுல்லாக பாருங்கள். அதுலேருந்து லிமிட்டாக எடுத்து ப்ளே பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு வின்னிங் அடிக்க சான்ஸ் இருக்குது. ஸோ பார்த்து